தமிழக மக்களை தவறாக வழிநடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயல்வதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். முழுமையான நிர்வாக தோல்வியை மறைக்க முதலமைச்சர் முயற்சிப்பதாகவும், தமிழ்நாட்டு மக்கள் அவர் நினைப்பதை விட மிகவும் புத்திசாலிகள் என்றும் ஆளுநர் தமது இணைய அறிக்கையில் கூறியுள்ளார். முதலமைச்சர் நீதிமன்ற விசாரணைக்கு புறம்பாக அமையக்கூடிய விஷயத்தை வெளியிட்டுள்ளதாக ஆளுநர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள டீ கடையில் வைத்து கிராம உதவியாளர் ஒருவரின் சட்டையை பிடித்து சிலர் தகராறில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. சொந்தமில்லாத நிலத்திற்கு கேட்கப்பட்ட அடங்கல் வகை சான்றிதழை தர மறுத்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், தடுக்க வந்த மற்றொரு கிராம உதவியாளரும் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களில் 2 பேர் செல்போன் கோபுரத்தில் ஏறி முழக்கமிட்டனர். ஆலந்தாவில் செயல்பட்டு வந்த கல்குவாரிக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கோஷ்டியினர் இடையே அண்மையில் ஏற்பட்ட மோதலில் சில வீடுகள் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தூத்துக்குடியில் வைத்து கைது செய்யப்பட்ட 3 பேரை விடுவிக்க கோரி ஒரு தரப்பினர் சுமார் 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் வால்பாறை சாலையில் தெரிந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் சைரன் ஒலி எழுப்பி காட்டுக்குள் விரட்டினர். யானைகளை படம் எடுக்க சுற்றுலா பயணிகள் சாலையில் நிற்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர். மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட்டுவிட்டால் தமிழகத்தில் அவர்கள் தேர்வு செய்யும் பள்ளிகளில் தமிழை நிறுத்திவிட்டு சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம் என்ற மும்மொழி கொள்கைப்படி பாடம் நடத்துவார்கள் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பூக்கடை சந்தையில் காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. 20 ரோஜாக்கள் கொண்ட கட்டு 600 ரூபாய்க்கும், 1 கிலோ மல்லி 3000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாக்லேட் பொக்கேக்கள் 250 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சிவகாசியில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பட்டாசு ஏற்றிச் சென்ற லாரி ராசிபுரம் அருகே சாலையோர பக்கவாட்டில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநரை பொதுமக்கள் லாரியில் இருந்து மீட்டபோது அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. லாரியில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 டன் பட்டாசு பெட்டிகளை போலீசார் பாதுகாப்புடன் மாற்று வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். மதுரையில் தனியார் மருத்துவமனை பெண் ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தங்கச்செயினை பறித்த சின்னமங்கலக்குடியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்ற ஆசாமியை ஒத்தக்கடையில் உள்ள செல்போன் சிம் விற்பனை கடையில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்தனர். சுரேஷ்குமார் தப்பிக்க முயன்ற நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் சாதாரண உடையில் இருந்த போலீசார் அவனை பிடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் இருசக்கர வாகனத்தில் 2 மூட்டைகள் மதுபான பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. கர்நாடகாவில் விற்பனை செய்யப்படும் 520 மலிவு விலை மதுபான பாக்கெட்டுகளை கடத்தி வந்த அருண்குமார் என்பவரை கைது செய்தனர். திருமணத்தை மீறிய நட்பு கொண்ட பெண்ணின் 6 மாத ஆண் குழந்தையை கொலை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அளித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்படி கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வரலட்சுமி என்ற பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும், அந்த பெண்ணின் ஆண் குழந்தை தன்னைப் போலவே இருந்ததால் எதிர்காலத்தில் சொத்தில் பங்கு கேட்பான் என்று அஞ்சி கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது.
தேனி மாவட்டம் திண்டுக்கல் குமுளி புறவழிச்சாலையில் சபரிமலை நோக்கிச் சென்ற சுற்றுலா பேருந்தும் சபரிமலையில் இருந்து பக்தர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த டெம்போ வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓசூரைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 14 பேர் படுகாயங்களுடன் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிவேகமாக வந்த டெம்போ வேன் சாலையில் இருந்த பேரிகார்டை கவனிக்காமல் எதிரே வந்த பேருந்து மீது மோதியதில் டெம்போ வேனின் பெரும் பகுதி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் வர இன்னும் 1 வருடம் மட்டுமே இருப்பதால் ஆளாளுக்கு பஞ்ச் டயலாக் பேசும் சீசன் தொடங்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் புதிய ரேஷன் கடை கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர்ந்து 12 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் கொசு வலைக்குள் நின்று நூதன போராட்டம் நடத்தினர். கொசுக்களை கட்டுப்படுத்தவில்லை என கூறி சுகாதாரத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளிகளில் +2 மாணவ மாணவியர் 30 பேருடன் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செல்வகுமார் தனது கூட்ட அறையில் மாணவ மாணவியரை அமர வைத்து அவர்களுடன் தேநீர் அருந்தி கல்வியின் அவசியம் குறித்து கலந்துரையாடினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கழனிப்பாக்கம் கிராமத்தில் போலீசார் ரோந்து பணியின் போது போதையில் சுற்றித் திரிந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். தினேஷ்குமார் என்பவர் தனது வீட்டில் மாடியில் வைத்து போதை மாத்திரை மற்றும் ஊசியினை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. சிதம்பரம் சி. முட்லூர் அரசு கலைக்கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் கல்லூரியின் வேதியியல் ஆய்வக உதவியாளர் சிதம்பரராஜனை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து மாணவி தரப்பில் துறை பேராசிரியர்களிடம் தெரிவித்த போது இந்த விஷயத்தை வெளியே தெரியப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் தடுத்ததாகவும் பின்னர் இந்திய மாணவர் சங்கத்தினர் தலையிட்டு போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் சீனியாரிட்டியை மதிப்பதால்தான் அவரது கருத்துக்கு தாங்கள் மறுப்பு கூறவில்லை என்றும் மூத்தவர் என்ற முறையில் சுட்டிக்காட்ட அவருக்கு உரிமை உண்டு என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா இன்றைக்கு அம்மாவுடைய ஆன்மாவும் தலைவருடைய ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆன்மாவும் ஒன்றிணைந்து தான் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள், காப்பாற்றுவார்கள். திராவிட இயக்கத்தால் தந்தை பெரியாரால் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் மாண்புமிகு என்ற வார்த்தையே கிடைத்தது என்று உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பெண் நகர்மன்ற தலைவருக்கே கொடுமை நடப்பதால் எப்படி பெண்கள் வெளியே வர முடியும் என்று செங்கோட்டை திமுக நகர்மன்ற தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கவுன்சிலர் 4 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி என்னை அடிக்க வந்தாங்க. நான் இவங்க அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு நான் சேம்பருக்கு வந்தேன். ரோடு வரைக்கும் என்னை அடித்து அப்படியே ஏசி பேசி துப்பி கண்டமானிக்கு என்னை பேச ஆபாச வார்த்தைகள்லாம் என்னை பேசி திட்டி வந்துட்டாங்க. ஒரு கவுன்சில் ஒரு சேர்மனுக்கு இவ்வளோ, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடுமைனா என்ன, எப்படி உலகத்தில் நாங்கள் எல்லாம் பொம்பளை எல்லாம் வெளியில் வர